எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி உப்புமா, அதாவது சாபுதானா கிச்சடி. நார்த் இந்தியாவில் இது ரொம்ப ஃபேமஸ் அண்ட் விரத காலத்தில் இது சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஜவ்வரிசி உப்புமா செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சாபுதானா ஜவ்வரிசி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் அந்த ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் நெய் ஊற்றி ஜீரகம் கொஞ்சம் பொன்னிறம் ஆன உடனே கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா இஞ்சியை கொஞ்சம் நீல வாக்கில் நறுக்கிட்டு அதையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை நீளமாக ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி அண்ட் பச்சை மிளகா, ஜீரகம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல அரோமா வரும், வாசனை வரும். இதுக்கப்புறமா இந்த ஜவ்வரிசி உப்புமாக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அப்போ அந்த உருளைக்கிழங்குல உப்பு பிடிச்சிக்கும். இது கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த ஜவ்வரிசி உப்புமாக்கு அதோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை இந்த இதில் கொட்டிட்டு நல்லா மித்த எல்லா ஐட்டம்ஸோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி இந்த ஒப்பேக்கா ஒரு இதாக இருக்கிற இந்த ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு மாறும். அதுதான் சரியான பதம் அடுப்பை ஆஃப் பண்ண இருக்கு. ஸோ நல்லா அடி பிடிக்காமல் நல்லா சேர்த்தி கிளறி விடுங்க. தேவையான நெய் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும் நெய் ஆட் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நிலக்கடலையை எடுத்து 1-2 பொடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக்க வேண்டாம். 1-2 பொடிச்சு வச்சுட்டு இந்த சாபுதானா கிச்சடியில் ஜவ்வரிசி உப்புமாவில் போடுங்க. அங்கங்கே கடிச்சிட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். அண்ட் சுவையான ஜவ்வரிசி உப்புமா இப்போ ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணறதுக்கு. இது நீங்கள் விரத காலத்துலேயும் பண்ணலாம், நவராத்திரி